சௌச்சௌ வாங்கினீங்கன்னா எப்போவும் போல் கூட்டு பொரியல்னு பண்ணாமல் ஒரு தடவை கடையல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 15 பல் பூண்டு, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 20 சின்ன வெங்காயம், சின்ன சின்னதாக கட் பண்ண சௌச்சௌ, இது எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடரும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோவை இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இப்போ 2 விசில் வச்சதுக்கு பிறகு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சௌச்சௌ நல்லா வெந்திருக்கும். இதில் தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் என்ன வீடியோஸ்லாம் போடலாங்கிறதையும் கமெண்ட்ஸில் உங்கள் சஜஷன்ஸை கொடுங்க. கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு தாளித்து, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூட கடைஞ்சி வச்ச சௌச்சௌவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இதை இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்தோடு வச்சு சாப்பிடவும் அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.